ஹாய் கைஸ், இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 27th செப்டம்பர் நினைக்கிறேன். ஸோ என்னடா பைக்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்கீங்க, என்னடா பண்ண பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு குரூப் ரைட் டு வால்பாறை. அதுதான் ட்ரிப்புக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பைக் டோட்டலாக ரெடி, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வர மாதிரி தான். ஸோ வண்டி எடுத்துடலாம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ரைடுங்கிறது கிளம்புறேன். வீட்டில் கொஞ்சம் திட்டு வாங்கினேன், எதுக்கு இந்த வேலை அப்படி இப்படின்னாங்க. ஏன்னா கொரோனா டைமில் போகிறது பெரிய ரிஸ்க்கான வேலை உங்களுக்கே தெரியும். அது ஏந்தி நம்ம போகிறோன்னா நம்மளோட ஹாப்பினஸ்க்காக தான், ப்ளஸ் உங்களுக்காக தான். ஸோ போயிட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா. பைக்கை வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து நான் சர்வீஸ் பண்ணேன். ரொம்பலாம் சர்வீஸ் பண்ணல. செயின் டைட்டு, அப்புறம் ப்ளூபில் இருக்குங்க. இன்ஜின் ஆயிலெலாம் மாற்றலை, எனக்கு அந்தளவுக்கு பர்பஸ் இதில் வரல. போயிட்டு ஏர் மட்டும் செக் பண்ண வேண்டியிருக்கேன். பெட்ரோல் மட்டும் இப்போ இங்கேருந்து போகும்போது அந்த பெட்ரோல் இன்ஜின் ஆயில் அடிச்சிடுவேன். அங்கே போயிட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து சின்னக்கரை இங்கே போகணும். சின்னக்கரையில் தான் எங்கள் குரூப் கொஞ்சம் பேர் வந்து நிற்கிறாங்க. 6 o'clock மீட்டப் வச்சுருக்கோம். அங்கே அந்த மீட்டப்லேருந்து அப்படியே ஒரு 3 பைக் கிளம்புது. மொத்த டோட்டலாக 5 பேர் இங்கேருந்து வால்பாறைக்கு. பிச்சு பிளாக்காக இருக்குது இங்கெல்லாம். யாருமே நீங்கள் எந்திரிக்கல போல். நான் மட்டும்தான் எங்கள் ஏரியாவிலேருந்து எந்திரிச்சு நான் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கேன். குளிரில் அன்றைக்கி நேற்று கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன், அது மாதிரிலாம் குளிரில். வால்பாறை செம்ம சில் கிளைமேட்டாக இருக்குன்னாங்க. முன்னாடி வாப்ளிங் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன பிரச்சனை தெரியல, வாப்ளிங் லைட்டாக ஆகுது. பெட்ரோல் பங்க் வந்துட்டேன் கைஸ். லெஃப்ட் சைடில் தெரியும் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. 400க்கு அடிச்சிருக்கேன். ஸோ நம்மள ஆல்மோஸ்ட் மைலேஜ் நல்லாவே தரும். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ ட்ரிப் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து மைலேஜ் நல்லா தான் எனக்கு தெரியுது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு வால்பாறை 130 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கேருந்து ஃபஸ்ட்டு இப்போ சின்னக்கரை போனோம், அங்கே மீட்டப் வச்சுருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்ம ப்ரோஸ்லாம் வந்துடுவாங்க, பிரதர்ஸ்லாம் வந்துடுவாங்க. அங்கேருந்து ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, செம்ம மழை பெஞ்சிட்டுருக்கு, மிஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போயிட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் அவ்வளோவா ஃபீல் ஆனதில்லை. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் இந்த வ்ளாகில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் ஆல்ரெடி நிறைய தடவை போயிருக்கேன், பட் தனியாக போயிருக்கிறேன். ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. அப்போ வந்து எதிர்ச்சியாக போனேன். இப்போ வந்து பிளான் பண்ணி எல்லோரும் கிளம்புறோம். ஸோ 2 days ட்ரிப்பு. இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா Day 1 விலாகு. Day 2 விலாக் கண்டிப்பாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் போனோன்னே ஹோட்டலில் திங்ஸ்லாம் வச்சுட்டு ஹோம் ஸ்டே தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோம் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 2500 வருது. ஸோ அங்கே போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ்க்குலாம் போய் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, நடுவில் சின்னக்கரையில் ஒரு பேக்கரியில் நின்றுட்டுருக்கேன். ஸோ இன்னும் நம்ம பேட்ச்மேட்ஸ் வரல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நின்றுட்டுருக்கேன். இங்கே இன்னும் வரல, அவங்க வந்துட்டுருக்காங்க. ஆன் த வே. ஸோ நான் கால் பண்ணப்போ, ஸோ சாரி ஃபார் திஸ் பேக்ரவுண்ட் சவுண்ட். நான் வந்து ஹெட்ஃபோன்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல, மைக் எதுவும் அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதனால் டேரெக்டாக ஃபோனில் தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ அவங்க போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் பொள்ளாச்சி நாங்கள் ரீச் பண்ணிடுவோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் ரூமுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கேருந்து போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக மொக்கையாயிரும். ஸோ அதனால் நான் பொள்ளாச்சி போகிற ரூட்டில் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு மாஸ்க் வேறு போட்டு கம்பல்சரி இந்த கோவிட் டைமில். ஸோ அதெல்லாம் கம்பல்சரி நான் போட்டிருக்கிறேன். ஸோ கைஸ், பொள்ளாச்சி ரோடு போய் கண்டினியூ பண்ணுறேன். கொடுக்கல வண்டிக்கு நான். vlog starts from here. பொசிஷன் கரெக்டாக இருக்கா? ஓகே. வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சா? ரெக்கார்டில் தான் இருக்குது. ரெக்கார்ட் போட்டேன். ஓகே, கிளம்பலாம். ஹெல்மெட் கிளாப் கீழே போடல பாருங்கள். ஹாய் ப்ரோ.
லீடு யார்? ஸோ கைஸ் கிளம்பியாச்சு ரைடுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு 3 பேர், நம்ம சோலோ பர்ஃபார்மன்ஸ் மொத்தம் 4 பேர் 3 பைக்கு ஆர்சி 130. ஸோ 3 பைக் கிளம்புது. முன்னாடி ஆர்சி பார்த்துட்ருப்பீங்க, அந்த ஆர்சியில் 2 பஸ்ஸு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நவீன் ப்ரோ அவர் தான் லீடு எடுத்திருக்காரு இன்றைக்கி. ஸோ நம்ம எப்போயாச்சும் லீடு மாறும், அப்போது நம்மளுக்கு லீடு அவ்வளோவா பண்ண தெரியாது. ஸோ இருந்தாலும் அவங்க லீட் பண்ணி போயிட்டுருக்காங்க, சேஃப் தான். ஸோ ஃப்ரெண்டில் போகிறது நவீன் ப்ரோ, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் பிரதர். ஸோ 3 வண்டி போகுது. ஜிக்ஸர் 155 150 அண்ட் நம்ம பைக். ஸோ கைஸ் இப்போ பொள்ளாச்சியில் நிறுத்தி ஃபுட் எடுத்தாச்சு, ஃபுட் சாப்பிட்டாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 1 hour. ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. ஸோ அந்த வியூ பாருங்கள், அப்படியே ஒரு சி ஷேப் மாதிரி, அப்படியே சி ஷேப்ன்றேன். ஸோ யூ ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து பொள்ளாச்சி ரோடு. ஆல்மோஸ்ட் பொள்ளாச்சி கிட்ட தான் வந்திருக்கோம். ஃபுட்டு அங்கேருந்து சாப்பிட்டு தான் கிளம்பணும், பொள்ளாச்சிலேருந்து சாப்பிட்டு கிளம்பணும் பாதி தூரத்துலேருந்து. இப்போது ஒரு வியூ வரும், ஒரு கார் நான் இது பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ என்னோடய ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கார் ஓவர்டேக் எடுப்பாங்க, இண்டிகேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஃபாஸ்டாக்லாம் ஏன் இப்படி இருக்காங்க தெரியல. ஸோ இந்தளவுக்கு இண்டிகேஷனும் போடல, அவர் பாடி சென்டரில் ஏறி போயிட்டுருக்காரு. ஆப்போசிட்டில் கார் வரல, எதுவும் வரல, ஓகே. பட் ஒரு பைக்கர்ஸ்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல, முன்னாடி வண்டி போயிட்டுருக்கு, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதாவது கொடுக்கணும். ஹார்ன் கூட ஹார்ன் பண்ணல. ஸோ அவர் பாடி ஏறி போயிட்டுருக்காரு. பின்னாடி வேறு எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது சேஃபாக ட்ரை பண்ணுங்கள்.
கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வால்பாறை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் மங்கி ஃபால்ஸ் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் போனோம். ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அங்கே வந்து இப்போது அலோவ் பண்ணுறாங்க. பைக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் பைக்குக்கு ஒரு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கெல்லாம் கேமராலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் சார்ஜஸ் பே பண்ணணும். இங்கேருந்து எடுத்திங்கன்னா நேராக வால்பாறை தான் போகணும், நடுவில் எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது நாங்கள். ஸோ கொஞ்சம் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், கொஞ்சம் தூரத்தில் இது தெரிஞ்சு ஆலியார் டேம் தெரிஞ்சு. ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் நிறுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் நிறுத்தவே நான் ஸ்டாப்பாக மேலே போயிட்டோம். பட் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம், இந்த மாதிரி கார்னரிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம பெண்டிங் பண்ணும்போது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கார்னரிங் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள், இல்லை ரிஸ்க் எடுக்க விரும்பாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா கார்னரிங் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 40 பெண்டு இருக்குது. நாங்கள் 40 பெண்டு ஏறி இறங்கணும். கார்னரிங்ஸ் நாங்கள் அவ்வளோவா யாருமே பண்ணல, பொறுமையாக ட்ரை பண்ணோம். ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னு தெரியல, அதை கிளியராக பார்த்துட்டு நம்ம பண்ண முடியும். நம்ம பாட்டு கார்னரிங் பண்ண போய் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, பஸ் தெரியும் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த கார்காரன் கொஞ்சம் முன்னாடி ஏறினாப்பில் அதை வச்சு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், முன்னாடி பஸ் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ கண்டினியூஸாக நம்ம ரைட் பண்ணுவோம் வந்து கேர்ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனில் ரைட் பண்ணோம். கான்ஃபிடென்ஸ் லெவல் ஹையில் இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக அதில் வந்து ரைட் பண்ண முடியும். இல்லை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு ஒரு இதாக ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். சேஃபாக போயிட்டு சேஃபாக வர பாருங்கள். எப்போவுமே வந்து ரைட் பண்ணும்போது இதை நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. ப்ளஸ் நீங்கள் ரைட் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸு, டூல்ஸ் கிட்டு இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் எப்படி கிளைமேட்ஸ் இருக்குன்னு தெரியல. அண்ட் தென் நாங்கள் இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ரெயின் சுத்தமாக இல்லை, வெயில் நல்லா சுளீர்னு அடிக்குது. மேலே போனால் சில்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் லைட்டாக சில்னஸ் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் வெயில் நல்லா அடிக்குது. ஸோ காட் கிரேஸ். 2 வாரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். ஸோ இப்போது 2 டேஸாக வந்து கொஞ்ச நாள் மழை இல்லாமல் இருக்குது, அது ஒரு சந்தோஷம். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். என்னோடய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் தெரியுது. இப்போ அடுத்து கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அந்த வியூவும் காமிச்சிட்றேன். ஏன்னா வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா சத்தியமாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த இங்கே வந்து டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லணும்னா, இது வந்து ஒரு குட்டி லடாக் மாதிரி தான். ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது, பெண்டிங் கார்னரிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ வியூஸ் வேறு லெவலு. உங்களுக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஹில்ஸ் தெரியுது, ஹில் ஸ்டேஷன்ஸ் நிறைய தெரியுது. ஸோ செம்ம கிளைமேட்டு, செம்ம ரோடு எல்லாமே நல்லாயிருக்கு. பட் சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சினால் மழை வந்தால் கண்டிப்பாக வந்து ரோட்ஸ்லாம் உடஞ்சிருச்சுன்னா அது பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணுற வேலைலாம் நிறைய இடத்துல போய்ட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப மழை வந்ததில் ரோடெல்லாம் செம்மையாக உடஞ்சிட்டு போல். ஸோ அவங்களாம் அதெல்லாம் சரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வியூவை பாருங்கள் கைஸ், அடித்து தூக்குது. இங்கே ஆம்புலன்ஸ் வர போகுது, என்னப்பா அது. இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குது. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா எல்லோஷாக லீவ்ஸ் இருக்குது, கீழெலாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. மற்றபடி ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்
ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம் மேலே. இன்னும் ஆலியா டேம் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 40 பெண்டு கைஸ். நீங்கள் வர வழியிலே பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல வந்து பிரிட்ஜு மாதிரி கட்டி அந்த ஏற்றிட்டு இருந்தாங்க ரோட்டை. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல பேட்சாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த சில இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ரொம்ப பேட்சாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து வெறுத்துருவீங்க அந்த மாதிரி ரோட்லாம். ஸோ ரொம்ப போட்டு இழுக்க முடியல. என்னால் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, லென்த்தாக தான் இருக்குது வீடியோ. ஏன் கேட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்தளவுக்கு நான் வீடியோஸ் எடுக்கணும், உங்களுக்கு இதெல்லாம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல, க்ரீனரியே இந்த மாதிரிலாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஊட்டிக்கே நம்ம போனாலே இந்தளவு க்ரீனரி வந்து நம்ம நிறைய பார்க்க முடியாது. அதே மாதிரி 2 பக்கமும் உங்களுக்கு லேக் வியூஸ் இருக்கும். இந்த ஒரு ஹில்லை ஏறி அந்த பக்கம் ஏறி இறங்கி திருப்பி இன்னொரு ஹில்லை ஏறி திருப்பி கீழே இறங்குவோம். ஸோ அப்படி தான் போகுது ஆலியார். இது வால்பாறை, வளரிட்டேன், வால்பாறை. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேலே போய்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்காமா, அங்கே போய் கொஞ்ச நேரம் நிறுத்தி ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூஸாக ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இப்போ என்னென்னா நாங்கள் ஹோட்டலுக்கு போயிடுவோம். ஹோம் ஸ்டேக்கு போய்ட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு, ஸோ நாங்கள் மட்டும் வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டுக்கு போய்ட்டு வியூ பாயிண்ட்ஸ்லாம் போய் வியூ பண்ணலான்னு பார்த்துட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். இங்கே அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறக்காக தான் வந்திருக்கோம். இன்னொன்று என்னென்னா இந்த லாக்டவுன் டைமு ப்ளஸ் கொரோனா டைம்னால் விடுவாங்களான்னு தெரியல. அந்த ஏரியா மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டு பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். பட் இந்த ஊரில் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக தான் இருக்காங்க. என்ன மாஸ்க் யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல, ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. முக்கால்வாசி இங்கே அவ்வளோவா மாஸ்க் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் சேஃபாக தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன் கைஸ், ஹில் ஸ்டேஷனில் வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறவங்க வேறு லெவல். ஸோ அவங்க ஹேட்ஸ் ஆஃப். ப்ளஸ் இந்தளவுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சை மெயின்டைன் பண்ண ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே செம்ம பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ என் ரைட் சைடில் பாருங்கள் வியூவை. இப்போ நிறுத்துகிற வண்டியை நிறுத்திட்டு அந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. முன்னாடி போய் நிறுத்திக்கலாம். ஏன்னா இந்த காரணம் எடுத்தால் தான் ஆப்போசிட்டில் வண்டி வர்றதுக்கு தெரியும், பின்னாடி வந்தவங்களும் பார்த்து போவாங்க. ஸோ அங்கே வியூவை பார்த்தீங்களா, எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. ஸோ ரைட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. என்னடா நீ ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி வீடியோ கடிச்சிட்டு நீ எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய கோப்ரோ வந்து அங்கே சார்ஜ் முடிஞ்சு போச்சு. கோப்ரோவில் என்னோடய ஐஃபோன் 5S தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ அதோட சார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அங்கே எடுக்கல. ஸோ Day 2 vlog இதுக்கு அடுத்தது வரும். ரிட்டன் vlog உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இது வந்து எப்போ எடுத்ததுன்னா 27th September. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 28th வந்து என்னோடய தங்கச்சி பிறந்த நாள். ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் அவளை கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் விஷயம் தான் என் தங்கச்சிக்கு நான் சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே பாப்பா, சேஃபாக இரு, எங்கேயும் அவ்வளோவா வெளில சுற்றினாலும் மாஸ்க் போடு, வீட்லேயும் சேஃபாக இருந்துக்கோ. இந்த தடவை நம்ம செலிப்ரேட் நல்லா பண்ண முடியலனாலும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு நாள் நான் அங்கே வருவேன், கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 1 month தான் அங்கே ஸ்டே பண்ணுவேன். உன்னோட ஃப்ரீடம் நல்லா என்ஜாய் பண்ணு, பட் சேஃபாக என்ஜாய் பண்ணு. வெளியில் அவ்வளோவா வந்து இந்த டைமில் அவ்வளோவா நீ சுத்த வேணாம், சரியா?
ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னைக்கோட வீடியோ வந்து ஃபுல்லாக முடிஞ்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி வரணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சரி, லைக்ஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், லைக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். லைக் கண்டிப்பாக போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட் 2. இது பார்ட் 1, பார்ட் 2 வில் பி கம் சூன். இதுக்கு அடுத்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அதுவே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம் டே 2ஓட vlog. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்பலாம் சுற்றலை, சில பிளேஸ் மட்டும் போனோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நெக்ஸ்ட் vlogல கண்டினியூஷனாக வரும். இதுக்கு அடுத்த வீடியோஸில் வரும். அதோட கண்டினியூட்டி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். இன்றைக்கி வந்துட்டு போகிறது மட்டும் vlog பண்ணியிருப்பேன். அங்கே போயிட்டு அடுத்த vlogs நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். டாடா பை பை ஃப்ரம் யுவர் சாண்டி சாம்.